விடியல் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் பிறக்குது. ஆனா அதுல நாம எதை நோக்கி ஓடுறோங்கிறதுலாம் வாழ்க்கையே இருக்கு. அப்பாடா, கரெக்டா 5 மணிக்கு முடிப்பு வந்துருச்சு. இன்னைக்கு நிறைய படிக்க வேண்டியிருக்கு. அதுக்கு முன்னாடி அம்மாவுக்கு தேவையான உதவிகளை செஞ்சு முடிச்சிடணும். அப்பா கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச ஒவ்வொரு ரூபாயும் வீணாக கூடாது. இதுல தான் என் படிப்பும் எங்க 2 பேரோட எதிர்காலமும் இருக்கு. என்ன தம்பி விக்ரம், இன்னைக்கு சீக்கிரம் வந்துட்ட. படிப்பு எப்படி போகுது? நல்லா போகுதுங்கண்ணா. வீட்டில் அம்மாவுக்கு உதவி பண்ணிட்டு பாலும் காய்கறியும் வாங்க வந்தேன். டேய் ஜிம்மி, அதுக்குள்ள வந்துட்டியா? இருடா இரு, உன் வாலாட்டுற அழக பார்த்தாலே பாதி சோர்வு போயிடுது. இந்தாமா பால். கடையில இப்பதான் புதுசா வந்துச்சு, உடனே வாங்கிட்டு வந்துட்டேன். ரொம்ப நன்றிப்பா விக்ரம். நீ இவ்ளோ பொறுப்பா இருக்கிறது தான் எனக்கு பெருமையா இருக்கு. விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. ஆமா, நான் கண்டிப்பா ஒரு டாக்டர் ஆகி ஊருக்கு சேவை செய்வேன். படிப்பு மட்டும் இல்ல, தோற்றமும் ஒழுக்கமும் ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம். இன்னைக்கு பள்ளிக்கூடத்துல புது பாடங்கள் கத்துக்க போறேன். மணி 9 ஆகுது, ஆனா இந்த சிவா இன்னும் தூங்கிட்டே இருக்கான். விக்ரம் எப்பவோ எழுந்து எல்லா வேலையும் முடிச்சிட்டு பள்ளிக்கு கிளம்பிட்டான். இவன் இன்னும் கனவு உலகத்திலே இருக்கானே. சிவா, எழுந்துடுறா. மணி 9 ஆகுது, இன்னும் என்ன தூக்க வேண்டி கிடக்கு? விக்ரம் எப்பவோ எழுந்து கடைக்கு போயிட்டு வந்து இப்ப பள்ளிக்கூடத்துக்கே போயிட்டான். உனக்கு மட்டும் ஏய், விக்ரம் எப்பவோ போயிட்டான், நீ இன்னும் தூக்கமா? ஆட்டம் முடிஞ்சது. செம்ம மேட்ச். ஆனா அம்மா பார்த்தா திட்ட போறாங்க. ஒருவன் உழைப்பில், இன்னொருவன் விளையாட்டில். இருவரின் பாதைகளும் வேறு, ஆனால் முடிவு என்ன? கபடி கபடி, யாராவது ஒருத்தன் தொட்டு பாருங்கடா. இன்னைக்கு மேட்ச் நமதே. ஆஹா, மாங்காய் சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு. செம்ம டேஸ்ட். டேய், நீங்களும் சாப்பிடுங்கள்டா. ஏய் நண்பா, வந்துட்டேன். இன்னைக்கு ஆட்டம் களகட்ட போகுது. விக்ரம் எப்பவோ கிளம்பிட்டான். நாம சீக்கிரம் போய் எல்லாத்தையும் வாங்கணும். ஆனா இந்த குளம் பார்த்தா குளிக்கலாமான்னு தோணுதே. விக்ரம் எப்பவோ கிளம்பிட்டான். நாம சீக்கிரம் போய் எல்லாத்தையும் வாங்கணும். இன்னைக்காவது நேரத்துக்கு வீட்டுக்கு போகணும். என் கனவை நனவாக்க ஒரு புதிய நாள் ஆரம்பமாகிடுச்சு. பள்ளிக்கூடத்துல புது விஷயங்களை கத்துக்க நான் தயாரா இருக்கேன். அதிகால காத்து மனசுக்கு எவ்வளோ நிம்மதியா இருக்கு. நேத்து படிச்ச பாடங்கள்லாம் இப்ப மனசுல தெளிவா ஓடுது. இன்னைக்கு புதுசா நிறைய கத்துக்கணும். விக்ரம் படிச்சு பெரிய ஆளா போறான். ஆனா இந்த சிவா இப்படியே சுத்திட்டு இருந்தா அவன் எதிர்காலம் என்ன ஆகும்? எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. விக்ரம் படிச்சு பெரிய ஆளாகணும். ஆனா இந்த சிவா இப்படியே சுத்திட்டு இருந்தா அவன் எதிர்காலம் என்ன ஆகும்? நீ தான் பார்த்து காப்பாத்தணும் சாமி. ஓம் சக்தி. மணி ஓசை கேட்கிறது. தெய்வமே, எங்கள் பிரார்த்தனையை ஏற்றுக்கொள். கனவுகள் பெரிது, ஆனால் இந்த ஊரை விட்டு பிரிவது கஷ்டம். ஒரு புதிய ஆரம்பம் காத்திருக்கிறது. விளையாட்டு முடிந்தது. இப்ப பொறுப்பு என் கையில். கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, என் குடும்பத்தை நான் காப்பாத்துவேன். சிவா, இத பாரு. போலீஸ் வேலைக்கான அறிவிப்பு வந்திருக்கு. உன்னோட பலத்துக்கேத்த சரியான வேலை இதுதான். முயற்சி பண்ணி பாரேன். இந்த உலகமே ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா இப்போ என் மனசு அமைதியா இருக்கு. என் பலம் என்னன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. நாட்கள் வாரங்களானது, வாரங்கள் மாதங்களானது. காலம் யாரோடும் நிற்பதில்லை. சிவாவின் கடின உழைப்புக்கான நேரம் நெருங்கிவிட்டது. வேகமா ஓடு சிவா, இன்னும் கொஞ்சம்தான். உன்னால முடியும். இந்த ஓட்டம்தான் உன் வாழ்க்கைய மாத்த போகுது. வருடங்கள் ஓடினாலும் உழைப்பு வீண் போகாது. விக்ரம் இப்போ சாதாரண மாணவன் இல்ல, பல உயிர்களை காக்கும் சிறந்த மருத்துவர். இது தியானம் இல்ல, என் கனவு. ஒவ்வொரு தடையும் ஒரு பாடம். நான் தோற்க மாட்டேன், ஜெயிக்கத்தான் பிறந்தவன். தோல்விகளோ கஷ்டங்களோ நம்மள நிறுத்த முடியாது. நம்ம உழைப்புக்கான பலன் இதோ. விக்ரம், சிவா, நாம் ஜெயிச்சிட்டோம். ஊருக்காக உழைப்பதே என் பெருமை. மருத்துவம் படித்து என் கிராமத்து மக்களுக்கு சேவை செய்யவே நான் இப்போ மருத்துவராகிவிட்டேன். அப்பா, அம்மா, இன்னைக்கு நான் ஒரு போலீஸ் அதிகாரியா நிக்கிறதுக்கு காரணம் உங்க கஷ்டமும் என் உழைப்பும் தான். இனி நம்ம ஊருக்கு நான் ஒரு காவலனா இருப்பேன். ஒரு காலத்துல கூரை வீட்ல கஷ்டப்பட்டோம். ஆனா இன்னைக்கு உழைப்பால எங்களுக்கான அரண்மனையை நாங்களே கட்டிட்டோம். இது வெறும் வீடு இல்ல, எங்க அம்மாவோட கண்ணீருக்கும் அப்பாவோட இறைவன் அருளோடு, பெரியோர்கள் ஆசியோடு மங்கள கும்பம் வைத்து எங்கள் புதிய இல்லத்தில் முதல் அடியெடுத்து வைக்கிறோம். இது ஒரு புதிய ஆரம்பம். இந்த பால் பொங்கி வர்ற மாதிரி எங்க எல்லாரோட வாழ்க்கையிலும் சந்தோஷமும் நிம்மதியும் என்னைக்குமே பொங்கி வழியணும்.
நாம மட்டும் நல்லா இருந்தா போதாது, நம்மள சுத்தி இருக்கிறவங்களும் சந்தோஷமா இருக்கணும். இன்னைக்கு எங்க வீட்டு விருந்துல எங்க ஊரே ஒன்னா கலந்திருக்கு. விடாமுயற்சி இருந்தா யாரும் ஜெயிக்கலாம். கஷ்டப்பட்ட ஒரு குடும்பம் இன்னைக்கு கம்பீரமா நிக்குது. இதுதான் நண்பா உண்மையான வெற்றி. வறுமை நம்மளை முடக்க நினைக்கலாம். ஆனா நம்ம உழைப்பும் விட முயற்சியும் இருந்தா அந்த வறுமையே ஒரு நாள் நமக்கு குனிந்து வணக்கம் வைக்கலாம். நேத்து நாங்க வெறும் கனவுகளோட சுத்தணும், சாதாரண பசங்க. ஆனா இன்னைக்கு இந்த கம்பீரமான நிலைக்கு பின்னால இருக்கிறது எங்களோட ரத்தமும் வியர்வையும் கலந்த உழைப்பு மட்டும்தான். உழைக்க தயங்காத எவனுக்கும் ஒரு நாள் இந்த உலகம் வசப்படும். இது வெறும் வீடு இல்லை நண்பா, எங்களோட பல வருஷ போராட்டத்தோட வெட்டு சின்னம். விடாமுயற்சி என்றும் கைவிடாது. மறக்காம